ஏன்றது ஆன்டிசெடன்ட், பின்றது கான்சிக்வெண்ட். இப்போ ஏ கிரேட்டர் தேன் பி அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஏ இஸ் டு பி வந்து இன்இக்வாலிட்டி. ஏ லெஸ் தேன் பி இருந்தா லெஸ்ஸர் இன்இக்வாலிட்டி. ஏ ஈக்குவல் டு பினா ஈக்குவல் ரேஷியோ. ஓகேவா? அது ஒன்று. கண்டினியூட் ரேஷியோன்றது வந்து கண்டினியூட் ரேஷியோக்கு ஒரே சம் கொடுக்கட்டுமா? போடுறீங்களா? கண்டினியூட் ரேஷியோனா என்ன அர்த்தம்னா மூணுமே வந்து உங்களுக்கு ஒரே நம்பர்ல மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். போடுங்க. இது கண்டினியூ ரேஷியோ கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன சொல்லுங்க. வெயிட் பண்ணலாமா ஸ்ரீச்சரனுக்கு? போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோமே கண்ணா, அதே தான். சங்கமித்ரா, இதுக்கு ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கீங்களா சங்கமித்ரா? இந்த 4:3 இஸ் 4:10 அது அப்படியே நான் ஸ்ரீச்சரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒர்க்கிங்ஸ் போட்டுருக்கீங்கன்னா அமுச்சு விடுங்க கண்ணா. ம் இங்க பாருங்க ஸ்ரீச்சரன், தெரியுறதா ஸ்ரீச்சரன்? இப்ப 4, இப்ப இந்த 3க்கும் 4க்கும் இங்க ஒரே நம்பர் வரணும் ஸ்ரீச்சரன். ஓகேவா? இந்த செகண்ட் இதுக்கும் இங்க இருந்து இருக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் ஆன்சரா வரணும். அப்ப ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் ஆன்சரா வரணும்னா என்ன பண்ணணும்? 3 × 4 போட்டாலும் 12, 4 × 3 போட்டாலும் 12. ஃபர்ஸ்ட் இது செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த நம்பரால இதை மல்டிப்ளை பண்றேனோ
அதே நம்பரால இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எந்த நம்பரால இதை மல்டிப்ளை பண்ணீங்களோ அதே நம்பரா பண்ணிக்கோங்க. அப்போ 16:12:30. அப்போ இது காமனா, அப்போ 16:12:13 வந்துடும். புரியுதா? போடுங்க. ம், அமுச்சு விடுங்க. ஸ்லோவா இருக்கு. போட்டிங்கல்ல கண்ணா? நீங்க ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. போட்டிங்கல்ல? புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? குட். ஓகே. இப்போ 4x minus 3z divided by 4c is equal to 4z minus 3y divided by 3b is equal to 4y minus 3x by 2 இப்படி இருக்கும். இப்போ show that each ratio இந்த மாதிரி sums ஜென்ரலா வராதுக்குண்ணா உங்களுக்கு. proof sums ஜென்ரலா வராது. ஒருவேளை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த 2a 3b 4c இருக்கு இல்லையா, அது எல்சிஎம்ல வருதான்னு பார்த்துக்கோங்க. செக் நம்பர் 1. செக் நம்பர் 2 என்னன்னா 4x 4x மைனஸ் 3x என்ன சொல்லுங்க சங்கமித்ரா. ஆ ஸ்ரீச்சரன் நீங்க சொல்லுங்க. மைனஸ் 3y பிளஸ் 4y என்ன? ஆ y கரெக்ட். மைனஸ் 3z பிளஸ் 4z. வெரி குட். ஸோ x பிளஸ் y பிளஸ் z டிவைட் பை 2a பிளஸ் 3b பிளஸ் 4c. ஈஸியா பண்ணிடலாமா? ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. மூணுத்துக்கும் ஒரே எல்சிஎம் எடுத்துட்டு நியூமரேட்டர்ல இருந்து இது பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ a by b is equal to c by d, இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி இஃப்னு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. This is all equated to k. This is all equated to a constant called as k. That's it's a rule மாதிரி. அப்போ சொல்லுங்க ஸ்ரீச்சரன். E by f is equal to k na what is E? E by f is equal to k na what is E? E by f is equal to k na what is E?
E by F is equal to K னா E is equal to KF. ஓகேவா கண்ணா? அதாவது இந்த நியூமரேட் இப்படி போயிடும் இது. E by F, E divided by F is equal to K னா E is equal to KF. புரியுதா? நீங்க சொல்லுங்க. புரியுதா? சங்கமித்ரா, G by H is equal to K னா G என்ன? A by B is equal to K னா A என்ன? அவ்வளவுதான் கண்ணா. So A is equal to BK, C is equal to DK, E is equal to FK, G is equal to HK. அப்ப இது என்ன சொல்லலாம்? ACEG ன்னு சொல்லலாமா நியூமரேட்டரா? டிவைடட் பை BTFG ன்னு சொல்லலாமா? கரெக்டா? BK அப்ப அதாவது ஏன்னா நான் BK, ஏக்கு பதிலா BK போட்டுக்கோங்க. BK into DK into FK into HK divided by BDFK. ஆக்சுவலா இந்த மாதிரி ஷோ சம்ஸ் ஜெனரலா வராது. ப்ரூவ் சம்ஸ் வராது. ஏன்னா உங்களுக்கு MCQ ஆப்ஷன்ஸ் தானே. ப்ரூவ் சம்ஸ் வராது. ஒருவேளை ஏதாவது ஒர்க்கிங் மாதிரி கொடுத்துருந்தா நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லித்தரோம். புரியுதா? ஸோ இதுல என்ன கிரக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? எனிதிங் இஃப் அப்படின்னு ஆரம்பிச்சதுனாலே என்ன என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு அசியூம் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? இது சொல்லுங்க கண்ணா. 12 கேஜி இஃப் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 12 கேஜி ஆஃப் ரைஸ் 10 ரூபானா 15 கேஜியோட ரைஸ் விலை என்னவா இருக்கும்? சங்கமித்ரா சொல்லுங்க. 12 கேஜியோடது 10 ரூபாய் கண்ணா. 15 கேஜியோட விலை என்ன? ஒரு நிமிஷம். என்னமா? புரியல என்ன சொல்றீங்க? 12.4 எப்படி பண்ணீங்க? எப்படி 12/10 வரும் செல்லம்? எப்படி 12 வருது? என்ன லாஜிக் புரியல. போட்ட லாஜிக் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல 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 அப்படி வரும்ன்றீங்களா? ஜென்ரலா 12 கிலோ அரிசி 10 ரூபானா 1 கிலோ அரிசி எவ்வளோடா? டுவெல் பை 15 நார்மலா 6th 7th யூஸ் பண்ண மெத்தட் தான் செல்லம். யோசிங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சம்ல கவர் பண்ணிடலாம். அதான் பார்க்குறேன். ஓகே, இந்த இல்லஸ்ட்ரேஷன் 9 போடலாம் சரியா?
the primary cost of an article was 3 times the value of material used. Material used விட cost of the article 3 times. அப்படின்னா என்ன? வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் வந்து 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கல் என்னமா இருக்கும்? சொல்லுங்க ஸ்ரீச்சரன், எவ்வளவா இருக்கும்? கொஞ்சம் நல்லா கவனிங்க ரெண்டு பேரும். The primary cost of an article was 3 times the value of material used. Value of material 10 ரூபானா cost of article என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. 30. இப்போ raw material வந்து 3:4 ரேஷியோல இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் எப்படி 3:4 ரேஷியோல இன்க்ரீஸ் ஆகுறதும், அந்த ப்ரொடக்டிவ் வேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறதான்னா 4:5 ரேஷியோல இன்க்ரீஸ் ஆகுறதும். இப்போ present, what is the present prime cost of an article which could formerly be made for rupees 180? இப்போ prime cost of the material எவ்வளோ, இது எவ்வளோ? அதாவது காஸ்ட் ஆஃப் ஆர்டிக்கல் ஒருவேளை பிஃபோர் 180 இருந்ததுன்னா இப்ப கரண்ட் அதோட விலை என்ன? இதான் கேக்குறாங்க. புரியுதா? கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஸ்ரீச்சரன், இதுக்கு நீங்க நல்லா ஆன்சர் பண்ணலாம் ஸ்ரீச்சரன். ஏன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க, யோசிங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்ல அந்த பிரைம் காஸ்ட்லாம் படிச்சோமே, அந்த கான்செப்ட் இங்க வருது. சொல்லித்தரேன் பாருங்க. ஸ்டெப் 1, சங்கமித்ரா, காஸ்ட் அக்கௌண்டிங்ல ஒரு ஃபார்முலா இருக்கு சங்கமித்ரா. என்னன்னா பிரைம் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, சின்ன நோட் எடுத்து எழுதிக்கோங்களேன், டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் டைரக்ட் வேஜஸ் காஸ்ட். எழுதிக்கோங்க, ரெண்டு பேருமே எழுதிக்கோங்க சின்ன நோட்ல. எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஸ்டெப் நம்பர் 2. இப்போ பிரைம் காஸ்ட் சம்பளம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 180 கொடுத்துருக்கான், கரெக்டா? அப்போ 180 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வச்சுக்கணும். மெட்டீரியல் காஸ்ட் எக்ஸ், வேஜஸ் வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180. இதுல இப்போ 180 பிரைம் காஸ்ட் ஸ்ரீச்சரன், இதுக்கு சொல்லுங்க. அப்ப வேல்யூ ஆஃப் ரா மெட்டீரியல், டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் என்னவா இருக்கும்? அதாவது 180 பிரைம் காஸ்ட், அப்போ வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் என்னவா இருக்கும்? -6 இல்ல கண்ணா, நல்லா பாத்துக்கோங்க. prime cost of an article was 3 times the value of material used. value of cost வந்து 150 ரூபா, அப்ப value of material என்னவா இருக்கும்? முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க?
வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் வந்து நான் என்ன கேட்டேன், 10 ரூபாய் இருந்ததுன்னா காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் என்ன ஆகும்? 30. இப்போ அதே லாஜிக் யூஸ் பண்ணுங்க. காஸ்ட் ஆஃப் ஆர்டிகல் 180 ரூபா, அப்ப வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் எவ்வளவா இருக்கும்? வெரி குட், 60. புரியுதா சங்கமித்ரா? புரியுதா சங்கமித்ரா? புரியுதா இல்லையா சங்கமித்ரா? புரியுதா இல்லையா? ஆ ஸோ அப்போ 180 இஸ் ஈக்குவல் டு 60 பிளஸ் ஒய்ன்னு சொல்லலாமா? அப்ப ஸ்ரீச்சரன் y இஸ் ஈக்குவல் டு என்ன? y என்ன? எவ்வளோ சொல்லுங்க கரெக்ட். 120. புரிஞ்சுதா? குட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, present cost of raw material was increased in the ratio of 3:4. 3:4 ரேஷியோல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்பனா present மெட்டீரியல் காஸ்டோட ரேஷியோ வந்து ஒரே ஒரே நிமிஷம் பண்ணா இப்படி இருங்க. 180 ரூபா. அப்ப பிரைம் காஸ்ட் எவ்வளோ? 80 பிளஸ் 150 which is 230. புரியுதா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5. அவ்வளவுதான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். சங்கமித்ரா புரியுதா? போடுங்க, அந்த சம் போடுங்க சங்கமித்ரா. ஸ்ரீச்சரன் புரியுதா இல்லையா? எது புரியல? 3:4 நான் சொல்லல, புக் சம்பளம் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் 3:4 சம்பளம் கொடுத்துருக்காங்க. 3ன்றது 3 அப்படின்றது வந்து கரண்டா இருக்கிற ரா மெட்டீரியல் காஸ்ட் ஓடுது 60 ரூபா. 4ன்றது என்னதுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இன்க்ரீஸ் தான் 4. அதே மாதிரி 4ன்றது 120 நீங்களே சொன்னீங்க. அப்ப 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது 5 மடங்கா இன்க்ரீஸ் ஆகிறது என்னன்றது கண்டுபிடிக்கணும். அப்ப 3 டைம்ஸ்க்கு 60 ரூபானா அப்ப 4 டைம்ஸ் இன்க்ரீஸ்க்கு 80 ரூபா இருக்கு. 4 டைம் இதுக்கு வந்து 120 ரூபானா 5 டைம்ஸ் இன்க்ரீஸ்க்கு 150 ரூபா அப்படி. 5 4மா சம்பளம் கொடுத்துருக்காங்க டீச்சரன். ப்ரொடக்டிவ் வேஜஸ் இன்க்ரீஸ்ட் இன் த ரேஷியோ 4:5. கரண்ட் அமௌண்ட் 4 டைம்ஸ், இன்க்ரீஸ் அமௌண்ட் வந்து 5 டைம்ஸ். கரண்ட் இது வந்து 3 மடங்கு, இன்க்ரீஸ் ஆன மடங்கு வந்து 4 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இது ரெண்டுத்தையும் ஆமா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். பிரசன்ட் பிரைம் காஸ்ட்ன்றது 80 பிளஸ் 150. டைப் 2 ப்ராப்ளம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். போடுங்க.
முடிச்சிட்டீங்களா? சங்கமித்ரா ஓவரா முடிச்சிட்டீங்களா? குட். புரிஞ்சுதா சம்ம? If 3x plus 4 divided by 4x plus 9 is a duplicate ratio of 4 is to 5, find x. ஒன்றும் இல்லை, 3x plus 4x plus 9, 3x plus 4 divided by 4x plus 9 is equal to duplicate ratio na என்ன? 4 square எவ்வளோ சங்கமித்ரா? 5 square? 3x plus 4 divided by 4x plus 9 is 16 by 25. x கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருவீங்களா? பண்ணுங்க, ரெண்டு பேரும் பண்ணுங்க. ஸ்ரீச்சரன் குட். வந்துருத்தா? x is equal to 4. வெரி குட். ஸ்ரீச்சரனுக்கு வந்துருத்தா? போடுங்க. சங்கமித்ரா illustration 11 ட்ரை பண்ணுங்களேன் கண்ணா. சப் டூப்ளிகேட் கண்ணா. சப் டூப்ளிகேட்ன்றது 9 by 16 ரெடியூஸ் பண்றது. 9 ஓட ரூட் என்ன? 3. 16 ஓட ரூட் என்ன? 4. 3 by 4 கண்டுபிடிங்க. illustration 11. ஆன்சரா? சூப்பர். illustration 11 பாருங்க கண்ணா. is a sub duplicate ratio of 9 is to 16. so 9 ஓட ரூட் 9 ஸ்கொயர் 9 root of 9 வந்து 3, root of 16 வந்து 4. போடுங்க. சப் டூப்ளிகேட்னா இதோட ரூட் எடுக்கணும். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பார்க்கணும். டூப்ளிகேட்னா 4 ஸ்கொயர் பண்ணணும். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 1 ப்ராப்ளம் போடுங்க. illustration 11 போடுங்க.
ரெண்டு பேர் போட்டீங்களா? 3 x is equal to 3 வந்துருதா? சங்கமித்ரா உங்களுக்கு வந்துருதா? போடுங்க ஸ்ரீச்சர் போடுங்க. இப்போ சங்கமித்ரா 12th சம் பாருங்க கண்ணா. r in proportion சொல்றாங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்னா 27 by x is equal to x by 12 is equal to 12 by y. அப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 27 by x is equal to x by 12 ன்னு பண்ணலாம். ஓகேவா? அப்போ x by 12 is equal to 12 by y. வெரி குட். x is equal to 3 வந்ததா? சூப்பர். இப்போ r in proportionனா என்ன பண்ணணும்னு சொல்ற பாருங்களேன். ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். கண்டினியூஸ் ப்ரொபோர்ஷன் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான் 27 divided by x is equal to x divided by 12 is equal to 12 divided by y. ஓகேவா? 27 divided by x is equal to x by 12 அப்படின்றத வந்து நம்ம எப்படி ஈக்குவேட் அதாவது x by 12 is equal to 12y இருக்கு. 27 by x is equal to x. அப்ப இது எப்படி பண்ணலாம்? x into x is equal to 27 into 2 பண்ணலாமா? கரெக்டா? இது ரெண்டுத்தையும் மட்டும். ஓகேவா? அப்போ x 27 into 12 எவ்வளவு வருது பாருங்க. 27 into 12. சொல்லுங்க ஸ்ரீச்சரன். x ஸ்கொயர் x into x 324. நான் x எவ்வளோ? சங்கமித்ரா சொல்லுங்க. 18. Square root of 324 which is 18. புரியுதா? அப்ப x 18 கிடைச்சிருது. இப்ப நீங்க தான் சொல்லணும் சங்கமித்ரா. x 18 னா y எவ்வளோடா? போட்டு சொல்லுங்க. என்னவா? எப்படி பண்ணினடா? அப்போ y is equal to எப்படி வரும்னா 18 by 12 is equal to 12 divided by y. கரெக்டா? அப்போ 18y is equal to 144. 12 into 12. Y is equal to 144 divided by 18. So 18 8s are y is equal to 8. ஓகேவா ஸ்ரீச்சரன்? புரியுதா உங்களுக்கு? ஓகே. illustration 13 அதே மாதிரி தான். x divided by x plus 1 comma is equal to x plus 2 divided by x plus 4. find x. இந்த சம் போடுங்க பார்க்கலாம். இதே மாதிரி சம் தான். r in proportion னா this divided by this divided by this ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி x கண்டுபிடிக்கணும். போடுங்க.
வந்துச்சா x is equal to 2 எனக்கு அமுச்சு விடுங்க கண்ணா அமுச்சிருக்கீங்களா if x is mean proportional between x minus 2 and x plus 6 na find x அப்படின்னா x minus 2 divided by x is equal to x divided by x plus 6 ன்னு பண்ணலாமா இப்போ இதை கண்டினியூ பண்ணுங்க புரியுதா சங்கமித்ரா ஸ்ரீச்சரன் மீன்னா நடுவுல இருக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குன்னு அர்த்தம் இது இப்ப சால்வ் பண்ணுங்க ஓகேவா போட்டிங்களா 3 வந்ததா குட் ஸ்ரீச்சரனுக்கு வந்ததா இல்லஸ்ட்ரேஷன் 15 போடுங்களேன் கண்ணா சங்கமித்ரா வெரி குட் 15 போடுங்க ஸ்ரீச்சரன் இருக்கா பாருங்க a by 2 is equal to b by 3 plus c by 5 find the value of a plus b plus c by a நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியுதா a by 2 is equal to இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்லி தரேன் ஒரு நிமிஷம் அதாவது a by 2 is equal to k b by 3 is equal to k k c by 5 is equal to k so a is equal to 2k b is equal to 3k c is equal to 5k அப்போ 2k plus 3k plus 5k divided by 3 3 plus 2 5 plus 5 10 10k ஓகேவா அப்போ a find the value of a plus b plus c என்ன பண்ணலாம் கிளாஸ் நான் அப்புறம் பேசுறேன் so 2k plus 3k plus 5k divided by 2k அப்போ 10k divided by 2k is equal to 5 புரியுதா ஸ்ரீச்சரனுக்கும் சங்கமித்ராக்கும் குட் போடுங்க சம் போடுங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க if அப்படின்னு ஆரம்பிச்சாலே அந்த a by 2 can be equated to k some constant value k ன்னு சொல்ல வேண்டாம் e ன்னு கூட சொல்லிக்கலாம் f ன்னு கூட சொல்லிக்கலாம் any constant value அப்புறம் நீங்க வேல்யூ டிரைவ் பண்ண வேண்டியதான் போடுங்க டைப் 1 ப்ராப்ளம் இதெல்லாம் நம்ம பார்த்தது இப்ப எல்லாமே டைப் 1 ப்ராப்ளம் 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போடுங்க சென்ட் பண்ணிட்டீங்களா
சூப்பர் சங்கமித்ரா. லெவன்த் ப்ராப்ளம், 12th ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் அண்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 11th, 12th ப்ராப்ளம் ஹோம்ஒர்க். இந்த ஷோ தட் மட்டும் வேண்டாம் கண்ணா. ஷோ தட் வேண்டாம், ப்ரூவ் தட் வேண்டாம், ப்ரூவ் தட் சம்ஸ் எதுவுமே வேண்டாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 11th, 12th நோட் பண்ணிட்டீங்களா ஹோம்ஒர்க்? சங்கமித்ரா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ரிலீவ் ஆயிக்கோங்கண்ணா. பை பை, நாளைக்கு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் முடிக்கணும். வெரி குட். நல்லா என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் 3 1 2 3 ரசீது சி 2 ப்ராப்ளம் புரியுதா? ஷோ ப்ரூவ் தட் ப்ராப்ளம்ஸ் போட வேண்டாம். சரியா? 1 2 3 11 12 அவ்வளவுதான். இருக்கா? வெரி குட். ஓகே கண்ணா. ஸோ கொஞ்சம் டெஸ்ட் அலைன் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா முடிச்சு அனுப்பிச்சுடுங்க. மேக்ஸிமம் டைம் வந்து உங்களுக்கு அக்டோபர் 2 வரைக்கும் மேக்ஸிமம் டைம். இந்த வாரம் அனுப்பிட்டுருங்க. ஏன்னா கான்ஃபிடென்ட்ல பார்ட் ஆஃப் 3 மேக்ஸ் எல்லாமே. ஸோ சங்கமித்ரா, லைக் as I already told you, கிட்ட விட்டு சரியா? மேக்ஸிமம் டைம் அக்டோபர் 2, அதுக்கு மேல டிலே பண்ணாதீங்க மூணுத்தையுமே. ஓகேவா? ஓகே கண்ணா, தேங்க்யூ. நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்லி இதே டைம் தான் இருக்கும். பரவாயில்லையா உங்க 2 பேருக்கு? ஓகேவா? முடியுமா? ஓகே, தேங்க்ஸ் ஸ்ரீசரண். பை பை. தேங்க்யூ. பை பை. பை.